வணக்கம். இன்றைக்கு 2வது நாள். அதாவது இயற்கை உணவு இருக்க தேர்வு பற்றிய பயம் எதற்குங்கிற தலைப்புல மாணவர்களுக்கு தேர்வு காலத்தில் உண்டாகக்கூடிய பதற்றத்தையும், பயத்தையும், நினைவாற்றலையும் மீட்டெடுப்பதற்கு ஒரு அற்புதமான உணவு முறைகளை நாம பார்த்து வருகிறோம். 30 நாட்கள் 30 உணவு முறைகள்ங்கிற தலைப்புல 1வது நாள் முடிந்தது. இன்றைக்கு 2வது நாள். இந்த 2வது நாளில் நாம் பார்க்கக்கூடிய உணவு பட்டியல் நினைவாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஆற்றலை அதிகரிப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான உணவு பட்டியல் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது காலை வேளை உணவு. மாணவர்களுக்கு காலை வேளை உணவாக கம்பு கஞ்சி நாம தயார் செய்ய போகிறோம். பொதுவா பழமொழி சொல்லுவாங்க, கம்பு சாப்பிட்டால் தெம்பாய் வாழலாம் என்பது பழமொழி. சிறுதானியத்துல தமிழர்களினுடைய பாரம்பரியமான உணவுகள்ல முதலாவதாக இருப்பது கம்பு. இந்த கம்பை வச்சுதான் இன்னைக்கு நாம கஞ்சி செய்ய போகிறோம். கம்பு கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன், பனை வெல்லம் 1 தேக்கரண்டி, சுக்கு 1 சிட்டிகை, நெய் 1/4 தேக்கரண்டி, ஊற வைத்த முந்திரி 2. இதுதான் கம்பு கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள். ஏன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, கம்புல இரும்பு சத்தும் மெக்னீசியமும் இருக்கின்ற காரணத்தினால அது மூளைக்கு தேவையான ஆக்சிஜனுடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்கு உதவக்கூடியது. பனை வெல்லம் ஒரு நேச்சுரல் குளுக்கோஸ். இப்போ மூளையினுடைய இயக்க ஆற்றலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிலையான குளுக்கோஸ் இந்த பனை வெல்லம். அடுத்து சுக்கு. இது செரிமானத்தை சீர்படுத்துவதற்கு. பொதுவா ஒரு மனிதனுக்கு சிறந்த செரிமானம் இருந்தால் சிறந்த நினைவாற்றல் உண்டாகும். அதுக்காகத்தான் சுக்கு எடுத்துக்கிறோம். 4வது நெய். நெய் இயற்கையான கொழுப்பு. 5வது ஊற வைத்த முந்திரி. இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் படித்ததை நினைவுக்கு கொண்டு வருவதற்கு உதவக்கூடியது இந்த முந்திரி. சரி, இதையெல்லாம் வைத்து நாம ஒரு கஞ்சி செய்யலாம். முதல்ல கம்பு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த கம்பை நன்றாக கழுவி 4 முதல் ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். நன்றாக ஊறினதுக்கு பின்பு அந்த கம்பை எடுத்து 1, 2ஆக மிக்சியில போட்டு கொரகொரப்பா இடிச்சுக்குங்க. ரொம்ப மாவாக்க வேண்டாம், குருணை போல இடிச்சுக்குங்க. இடிச்சத அந்த கம்பை ஒரு பாத்திரத்துல போட்டு 400 500 மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து மென்மையான கஞ்சியாக மாறும் வரை கஞ்சி காய்ச்சிக்கங்க. கஞ்சி காய்ச்சின உடனே அடுப்பை அணைச்சு அதுல பனை வெல்லத்தையும் சுக்கையும் 1/4 தேக்கரண்டி நெய்யையும் ஊற வைத்திருக்கக்கூடிய முந்திரியையும் அந்த கஞ்சி கம்பங்கஞ்சியில சேர்த்து நன்றாக கலந்து மிதமான சூட்டுல குழந்தைகளுக்கு காலை வேளை உணவாக
எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இந்த கம்பு கஞ்சிய குழந்தைகளுக்கு நாம கொடுக்கறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய இந்த நரம்பு தளர்வை இது குறைக்கும். 2வது, அந்த கவனிக்கக்கூடிய இந்த நேரத்தை இது அதிகரிக்கும். கான்சன்ட்ரேஷன், ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்ப இத சாப்பிட சாப்பிட அந்த கவனிக்கக்கூடிய திறன் மேம்பட ஆரம்பிக்கும். 3வது, ஒரு சில குழந்தைகளுக்கு தேர்வு நெருங்க நெருங்க தேர்வு பற்றிய பயத்தினால தலை சுற்றல் வர ஆரம்பிக்கும். அந்த தலை சுற்றலை போக்குவதற்கும் இந்த கம்பங்கஞ்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 4வது, காலை வேளையில கம்பங்கஞ்சிய குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வரும்போது அது ஃபுல்ஃபில்லா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த குழந்தையினுடைய கவனம் சிதறாது. 5வது, இந்த கம்புல இருக்கக்கூடிய மெக்னீசியம் மன அழுத்தத்தை உண்டாகக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லையா, அந்த ஹார்மோனுடைய அளவை குறைப்பதற்கு இது உதவுகிறது. இப்போ ஒரு காலை வேளை உணவாக குழந்தைக்கு இந்த கஞ்சி கொடுத்துட்டு வரும்போது இத்தனை விதமான பயன்கள் நமக்கு கிடைக்கும். சரி, கஞ்சி சாப்பிட்டாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆயத்தமாவாங்க. அப்போ வழக்கமா நாம என்ன பண்ணுவோம், தண்ணீர் பாட்டில்ல தண்ணீர் கொடுத்து விடுவோம். அப்போ வழக்கமா கொடுக்கக்கூடிய தண்ணீருக்கு பதிலாக தனியா என்று சொல்லக்கூடிய வர கொத்தமல்லி பிளஸ் துளசி, இந்த 2ம் கலந்த தண்ணீரை குழந்தைக்கு நீங்க கொடுக்கலாம். சரி, இந்த மூலிகை தண்ணீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலை ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. தனியா என்று சொல்லக்கூடிய வர கொத்தமல்லி ஒரு தேக்கரண்டி. இந்த 2ஐயும் எடுத்து கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி துளசியையும் வர கொத்தமல்லியையும் போட்டு நன்றாக கொதிக்க வச்சிருங்க. நல்லா கொதிச்ச உடனே அடுப்பை அணைச்சு வடிகட்டி ஆற வைத்து அந்த தண்ணீரை குழந்தைங்க பள்ளிக்கு செல்லும் பொழுது வழக்கமா கொடுக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ல நிரப்பி இந்த தண்ணீரை நீங்க கொடுத்து கொண்டு வரலாம். சரி, இந்த துளசியும் தனியாவும் கலந்த தண்ணீரை குழந்தைங்க குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா என்ன ஒரு பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பதற்றம், தேர்வு பற்றிய ஒரு பதட்டம் வரும் இல்லையா, அந்த பதற்றத்தை அமைதிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த தண்ணீருக்கு உண்டு. 2வது, இதை தொடர்ந்து குடிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு தூக்கம் சமநிலைப்படுத்தப்படும். 3வது, சளி வருவது தடுக்கப்படும். இந்த 3 பலன்களும் இந்த மூலிகை தண்ணீர்ல நிறைவாக இருக்கிறது. இப்ப 2வது நம்ம பார்த்தது வழக்கமா தண்ணீருக்கு பதிலாக எடுத்துட்டு போறது. இப்ப நாம தண்ணி பாட்டில கொடுத்துட்டோம். அடுத்ததா ஒண்ணு என்ன கொடுப்போம், இந்த காலை வேளை உணவிற்கும் மதிய வேளை உணவிற்கும் இடைப்பட்ட நேரத்துல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அந்த ஸ்நாக்ஸுக்கு நாம வாழைப்பழமும் முளைக்கட்ட வைத்த ஊற வைத்து முளைக்கட்டுன நிலக்கடலை ஒரு 10 எண்ணிக்கை அளவும் நாம குழந்தைக்கு கொடுத்து விடணும். இப்போ வாழைப்பழமும் முளைக்கட்ட வைத்த அந்த ஊற வைத்து முளைக்கட்டின நிலக்கடலை கொடுக்கறதுனால குழந்தைக்கு என்ன பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழத்துல பொட்டாசியம் நிறைவாக இருக்கிறது இல்லையா, இந்த பொட்டாசியம் இருக்கின்ற காரணத்தினால அந்த சிக்னல், நர்வஸ் வரக்கூடிய அந்த சிக்னலுடைய தரத்தை இது மேம்படுத்த உதவும். நிலக்கடலை பார்த்தீங்கன்னா புரதச்சத்தும் இயற்கையான கொழுப்பு இருக்கின்ற காரணத்தினால அந்த குழந்தைக்கு மன அமைதியை கொடுக்கும். அந்த மன அமைதி கொடுப்பது மட்டும் கிடையாது, தேர்வு நெருங்க நெருங்க ஒரு சில குழந்தைகளுக்கு உடல் நடுக்கம் ஏற்படும். அந்த உடல் நடுக்கத்தை தடுப்பதற்கு இந்த முளைக்கட்ட வைத்து ஊற வைத்த அந்த நிலக்கடலை மிக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வழக்கமா கொடுக்கக்கூடிய
அந்த உணவு ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த வாழைப்பழமும் ஊற வைத்து முளைக்கட்டின நிலக்கடலையும் நாம கொடுத்து விடலாம். இப்போ 3 கொடுத்தாச்சு. இதை தாண்டி 4வது மதிய வேலை உணவு நம்ம குழந்தைக்கு கொடுத்து விடுவோம். வழக்கமா கொடுக்கக்கூடிய உணவை விட பாரம்பரிய அரிசியும் கீரையும் சேர்ந்த உணவு நாம குழந்தைக்கு மதிய வேலை உணவாக கொடுத்து விடலாம். பாரம்பரிய அரிசி என்று சொல்லும் பொழுது மாப்பிள்ளை சம்பாவும் கைக்குத்தல் அரிசியும் நாம குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். ஏன் இந்த 2 அரிசியை பயன்படுத்துறோம்னா, இந்த தேர்வு காலம் நெருங்க குழந்தைகளுக்கு வரக்கூடிய பதற்றம் மற்றும் பயங்கள் பல்வேறு காரணங்களால் வருதுன்னு சொன்னோம். அதுல ஒன்று வைட்டமின் பி குறைபாடு ஒரு காரணம். அப்ப இந்த மாப்பிள்ளை சம்பாலையும் கைக்குத்தல் அரிசியிலையும் வைட்டமின் பி நிறைவாக இருக்கிறது. அப்ப இந்த அரிசியில சாதம் செஞ்சு வல்லாரைக்கீரையை கூட்டாகவோ பொரியலாகவோ கடைசலாகவோ நீங்க கொடுக்கலாம். இந்த வல்லாரைக்கீரையோடு பாசிப்பயிரும் பூண்டும் நீங்க சேர்த்து கொள்ளலாம். இந்த பாசிப்பயிரை வழக்கமா நீங்க தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். பூண்டையும் வல்லாரையும் நீர் ஆவியில வேக வச்சு பாசிப்பயிரோடு கலந்து கடைசலாகவோ கூட்டாகவோ பொரியலாகவோ நீங்க கொடுத்து விடலாம். அப்போ வழக்கமா மதிய வேலை உணவு இந்த பாரம்பரிய அரிசி வல்லாரைக்கீரையோடு சேர்த்து பயன்படுத்தலாம். சரி, இந்த பொதுவாக நமக்கு தெரியும் சரஸ்வதி மூலிகை என்று சொல்லக்கூடிய வல்லாரை நினைவாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும் கவனத்தை கூர்மைப்படுத்துவதற்கும் பதற்றத்தை குறைப்பதற்கும் பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை இந்த வல்லாரை கீரை. அப்ப ஸ்கூலுக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வருவோம். மாலை வேலை வீட்டுக்கு வந்த உடனே ஒரு டம்ளர் அளவிற்கு விதைகள் கலந்த தண்ணீர். விதைகள் என்று சொல்லும்போது 3 விதைகளை நாம் சேர்த்துக்கணும். அது என்ன 3 விதைகள்? 1 பூசணி விதை, 2வது ஆளி விதை, 3வது சூரியகாந்தி விதை. பூசணி விதையில துத்தநாகம் நினைவாற்றலுக்கு தேவைப்படக்கூடியது. ஆளி விதையில ஒமேகா 3 இது மூளையினுடைய செல்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஆற்றல். 3வது சூரியகாந்தி வைட்டமின் இ நிறைவாக இருக்கிறது. அப்ப இந்த 3 விதைகளையும் நாம் என்ன செய்யலாம்? தனித்தனியா வறுத்து ஒன்றாக சேர்த்து அரைத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர்ல இந்த 3 விதைகள் கொண்டு அரைத்திருக்கக்கூடிய அந்த பொடியை கலந்து நாம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது மாலை வேலையில. அதை முடிச்சுட்டு இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பு ஒரு 1/2 டம்ளர் பசுமாட்டு பால் நல்லா காய்ச்சி அதனோடு மஞ்சள் கலந்து, அதாவது மஞ்சள் கலந்த பால் கலந்து இரவு உறங்க செல்வதற்கு முன்பு குழந்தைக்கு கொடுத்துட்டு வரணும். ஏன்னா இந்த மஞ்சள் கலந்த பால் குழந்தைக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். அந்த குழந்தைகள் ஆழ்ந்த தூங்கும் போதுதான் அன்றைக்கு படித்த அனைத்து விஷயங்களும் உள்ள ஸ்டோரேஜ் ஆவதற்கு ஒரு அற்புதமான நேரம். அப்ப அந்த ஆழ்ந்து தூங்கணும். அதற்கு இந்த மஞ்சள் பால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் 2வது நாள்ல நம்ம பார்த்த மாணவர்களுக்கு தேவையான உணவு பட்டியல். அதாவது நினைவாற்றல் திறனை மேம்படுத்தவும் தன்னம்பிக்கை திறன் ஆற்றலை அதிகரிப்பதற்கும் உண்டான உணவு பட்டியல் பார்த்துட்டோம். அப்போ இன்றைக்கு பார்த்த உணவு பட்டியலை நம்முடைய குழந்தைகளுக்கு பயன்படுத்தி பாருங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உண்டாகக்கூடிய மாற்றத்தை உணருங்க. மீண்டும் 3வது நாள் உணவு பட்டியல், மாணவர்களுக்கான உணவு பட்டியல் என்ன என்பதை நாம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.